வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு ஹால் தான் பார்க்க போறோம் நம்ம. நான் இதுக்கு முந்தின வீடியோ வந்து நான் ஃபோரம் போயிருந்த vlog வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அங்க நான் என்னென்ன வாங்கினேன்றதை தான் நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டட் ஹால் ஸ்வாட்சஸ் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பிடிக்கணும், கண்டிப்பா என்னோட சேனல் செக் அவுட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து ரீசெண்டா ஃபோரம் மால் போயிருந்தோம். அங்க வந்து நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்க ஸ்பார் போயிட்டோம். க்ரோசரி ஷாப்பிங் மாதிரி ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அதை தள்ளிட்டு போற கார்ட் இருக்குல்ல, அதுவே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இமேஜின் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே வந்து அவ்வளோ மூட்டையை தூக்கிட்டு we were walking around the mall. ஸோ அதனால எங்களால வந்து நிறைய ஷாப்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, நிறைய வாங்க முடியல. 2-3 தான் போனோம். ஸோ அது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. நான் வந்து பின்னாடி பேக் பேக் மாதிரி வச்சிருந்தேன், அவ வந்து ஹேண்ட் பேக் மாதிரி கொஞ்சம் பெரிய பேக் வச்சிருந்தா. அவள்துலயும் ஃபில் ஆயிடுச்சு. எந்த ஃபில் ஆகி நான் தனியா கையில வேற வச்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இங்க 2 ஷோல்டரும் பெயின், அவளுக்கு அந்த ஒரு ஷோல்டர் போச்சு. ஸோ அதனால சீக்கிரமா வந்து ரேப் அப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கம்மியா தான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு ஃபுல்லா வாங்கினோம். அதை வந்து காட்ட முடியாது பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்நாக்ஸும் காலியா போச்சு. அடுத்தது வந்து மார்க்கெட் 99 ஸ்டோர் போயிருந்தோம். அங்க வந்து இந்த ஆல்பபெட் ஏ வாங்கினேன். இது வந்து அந்த மெட்டல்ல இருக்கிறது, ஒயிட்ல இருக்கு பாருங்க, அந்த 3D இதுல. ஸோ இது வந்து 149க்கு வாங்கினேன் நானு. இதுலயே வந்து உடன்ல இருந்துச்சு. உடன்ல இருக்கிறது ஒயிட் கலர்ல அழகா இருந்தது. பட் ஆனா அது வந்து ரொம்ப டேமேஜ்டா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் அதை எடுக்கல. அதுல வந்து லைட் ஆன் பண்ற மாதிரி இருந்தது. இது வந்து மேபி நம்ம அந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் வந்து உள்ள சுத்திக்கலாம், அழகா தான் இருக்கும். இது அந்த வீடியோ பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவும் வச்சா அழகா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு வாங்கினேன். இதே மாதிரி நான் என்னோட ஆஃபீஸ் டெஸ்க்ல ஒன்று வச்சிருக்கேன், ஸ்மைல்னு, இதே மாதிரி அந்த மெட்டல்ல இருக்கிற மாதிரி. அது வந்து 99க்கு தான் வாங்கினேன் நானு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இது ஒன்று எடுத்தேன். அந்த கடையில் இது ஒன்று தான் எடுத்தேன் நானு. அடுத்து வந்து வெஸ்ட் சைட்ல வந்து ஏதோ ஆஃபர் இருக்கா அப்படின்னு பார்க்க போனோம். அங்க அன்பார்ச்சுனேட்லி ஆஃபர்லாம் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் நாங்க வந்து ஏதாவது கிடைக்குதான்னு தேடி தேடி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு இயரிங் எடுத்தேன். இது வந்து 299, ஒரு ஆன்டிக் கோல்டு மெட்டல் இது. அதுல வந்து அழகான பிங்க்ல வந்து எனாமல் இருக்கு. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, ரொம்ப ஹெவியாலாம் இல்ல, ரொம்ப கியூட்டா இருக்கு இது. நான் இன்னும் 2-3 எடுத்திருப்பேன். நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். மேபி நெக்ஸ்ட் டைம் போனா இன்னும் கொஞ்சம் இயரிங் எடுக்கலாம் அங்க இருந்து. அங்க நான் வந்து என்ன வாங்கலாம்னு போனேன்னா, துணி எதுவும் கிடைக்குதான்னு பார்க்க தான் போனேன். பட் அங்க ஆஃபரே இல்லாததுனால என்னால எதுவுமே எடுக்க முடியல. அங்க உங்களுக்கே தெரியும், டாப்லாம் வந்து எல்லாமே 1500 மேலதான் இருக்கும். அதனால என்னால அதெல்லாம் எதுவும் எடுக்க முடியல. முடிஞ்ச மாதிரி இந்த மாதிரி அக்சசரிஸ்ல தான் நான் ஃபுல்லா எடுத்தேன். அடுத்து வந்து இந்த ஒரு சன்கிளாஸ் எடுத்தேன். சரி, எப்படி காட்டுறது? ஸோ இது வந்து 499, ஒரு ஓவர் சைஸ்ட் கிளாஸ் ஆப். எதுவுமே தெரியல. ஓகே. என்னோட சன்கிளாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே போச்சு. ஸோ புதுசாக வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கு நம்ம இந்த மாதிரியே வாங்கிடலாம் அப்படின்னு விட்டாச்சு நான். ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அடுத்து வந்து பேண்டில் போயிட்டேன் நான். இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ், இது வந்து செட் ஆஃப் 4 இருக்கு. குட்டி குட்டி போஸ் இருக்கிற மாதிரி, பிளாக் கலர் பேண்ட்ல இந்த குட்டி போ இருக்கிற மாதிரி. எல்லாமே வந்து பிங்க்ல தான் இருக்கு. பட் ஆனால் ஒன்னொன்னு டிசைன் வேற வேற மாதிரி. ஒன்னுல போல்கா டாட்ஸ், இன்னொன்னு ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி. இது வந்து இது பாத்தீங்கன்னா 99, இந்த 4 இது சேர்த்து. அடுத்து வந்து இன்னொரு பேண்ட் எடுத்தேன். இந்த மாதிரி அந்த ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த பேண்ட். பட் ஆனா இது வந்து மெட்டீரியல் வந்து அந்த துணி மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குமே அப்படின்னு. இந்த பேண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, போனிடெயிலாம் போடும்போது அதை எடுத்தீங்கன்னா அந்த டென்ட் மாதிரி இருக்கும்ல, சாதா பேண்ட் யூஸ் பண்ணும்போது அது இருக்காது. அதுக்காக தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுவும் 99 ருபீஸ் தான். இதுல வந்து கலரும் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. கிரே, ஒயிட், அப்புறம் லைட்டா அந்த சாண்டில் கலர், டஸ்டி பிங்க், அடுத்து ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒன்று, ரொம்ப கியூட்டா இருந்தது. இதெல்லாம் தான் நான் வெஸ்ட் சைட்ல வாங்கினேன். அடுத்தது வந்து மினிசோ போயாச்சு. மினிசோல வந்து நான் ஆல்ரெடி அம்மாவோட போகும்போதே நான் நிறைய வாங்கிட்டேன்.
என் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டே கூட்டிட்டு போனா, டியூட் நான் உங்களை கண்ட்ரோல் பண்றேன், சும்மா பார்த்துட்டு மட்டும் வரலாம் அப்படின்னு. பிகாஸ் அவ போகல அதனால. ஆனா நான் வந்து வாங்கிட்டேன் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ட்ரா ஆர்கனைசர் வாங்கினேன் அக்ரிலிக்ல. இது வந்து 3 பீஸ் இருக்கிற மாதிரி. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 360. இப்போ வந்து ட்ரால வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து தேவைப்படுது. இடம் காலி ஆகிட்டே போகுது. அதனால இதுல இந்த மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கு. இதுதான் இருக்கிறதே லென்த் ஆகுது. இது இந்த மாதிரி மேல மேல வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னு எடுத்து எடுத்து பார்த்துட்டு அப்படி இருக்கும். ஸோ பார்க்கலாம் நான் வந்து எப்படி இதை யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ட்ரா ஆர்கனைசர் வந்து காட்ட சொல்லியிருந்தீங்க. என்னோட மேக்கப் கலெக்ஷன் சொல்றேன். ஸோ அதுல என்னன்னா நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிச்சோம். அதுல வந்து இந்த ஒயிட் வால்பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி மார்பிள் இதெல்லாம் ஆரம்பிச்சோம். அது வந்து பாதியிலேயே நிக்கிது. அதை முடிச்சுட்டு அப்புறம் நான் கண்டிப்பா போடுறேன். மேபி அந்த 1000 சப்ஸ் கிராஸ் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இது இப்படிதான் இருக்கு. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. 360னா பரவாயில்ல. இதுல வந்து இந்த குட்டி ட்ரா இருக்கும் பாத்தீங்களா, 3 ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து 450 அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிட்டே இருந்தது. நான் அதுல கை வைக்கும் போது என் ஃப்ரெண்ட் வந்து இழுத்துட்டு இருந்தான், நோ வா போலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ப்ரஷ் வாங்கினேன். இது வந்து பவுடர் ப்ரஷ். இது ரொம்ப பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் மாதிரி. எனக்கு வந்து ஆல்ரெடி மினிசோல 2 ப்ரஷ் வாங்கியிருந்தேன். போன ஹால்ல காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சாஃப்டா இருந்தது பிரிசில்ஸ்லாம். அதனாலதான் வந்து இன்னொரு ப்ரஷ் வாங்கலாம் அப்படின்னு. இது வந்து பவுடர் ப்ரஷ் வாங்கினேன். பாருங்களேன், செம்ம சாஃப்டா இருக்கு கைஸ். அண்ட் இது பாருங்களேன் எவ்வளோ அப்படியே அந்த ஸ்லீக்கா ஸ்டைலிஷா இருக்கு. அப்படியே கிளாஸா மெட்டாலிக் கன் மெட்டல் ஷேட்ல இருக்கு. ஸோ பட் ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ரஷ்ன்னு சொல்ல முடியாது. நான் வச்சிருக்கிறது இதை விட பெருசு. நான் வச்சிருக்க ப்ரஷ் வந்து ஆலி எக்ஸ்பிரஸ்ல 50 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான். ஸோ இப்போ அதை வந்து வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்தியாவுக்கு இன்னும் ஷிப் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். ஆலி எக்ஸ்பிரஸ்ல வந்து ப்ரஷஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ப்ரஷ் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கும், புது புது மாடல்ஸ்ல இருக்கும். அண்ட் காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன ஒரே பிரச்சனைனா நீங்க வந்து 1.5 months வெயிட் பண்ணணும். அது மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து மினிசோல வந்து இந்த பெரிய டிஷ்யூ பேக்கேஜ் வாங்கினேன். இதுல வந்து 3 டிஷ்யூ பேக் இருக்கிற மாதிரி. ஈச் வந்து ஐ திங்க் 120 டிஷ்யூஸ் இருக்கு. செம கியூட்டா இருக்குல்ல ஒன்னொன்னு பார்க்க. இது வந்து என்னோட டேபிள்ல வந்து ஒரு டிஷ்யூ ரோல் எப்பவுமே வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை வாங்கினேன். இது வந்து இதோட ரேட் வந்து 150 இந்த 3 பேக் சேர்த்து. இதுதான் வந்து நான் மினிசோல வாங்கினேன். அடுத்து வந்து நம்ம நைகோ ஆன் ட்ரெண்ட் அந்த கடைக்கு போனேன். ஸோ அங்க வந்து யாருமே இல்லை. ஸோ அதனால ஜாலியா நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வந்து இதுவே ஹெல்த் அண்ட் க்ளோ அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போறீங்கன்னா, இல்ல லைஃப் ஸ்டைலா கூட இருக்கட்டும், அந்த அட்டென்ட் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, இது வேணுமா, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு. ஐ கெட் தட் இட்ஸ் தேர் ஜாப், அதை அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் ஆனா எனக்கு ரொம்ப ஷை ஆயிடும். நான் உடனே இந்த கடையை விட்டே நான் வெளியே வந்துடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தா எனக்கு வந்து நர்வஸ் ஆயிடும். பட் ஆனா நைகா ஸ்டோர்ல என்ன சொல்றது, அந்த மாதிரி வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இல்ல கொஸ்டின், உங்களுக்கு என்ன வேணும், இது ட்ரை பண்ணுங்க, அது பாருங்க, இது பாருங்க, இது புதுசா வந்துச்சு, அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. எங்களையே வந்து ஃபர்ஸ்ட் விட்டுட்டாங்க கடையை சுத்தி பாக்குறதுக்கு. அவங்க அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நாங்க பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம்னா, அவங்க அப்புறமா வந்து கேக்குறாங்க, இது வேணுமா, இது இந்த ரேட்ல இருக்கு, இது இங்க இருக்கு, இது வந்து ட்ரையல் பீஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இப்படின்ட்டு. தே ஆர் சோ குட். அண்ட் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து அவங்க ஸ்டாக்ல கிடையாது. ஐ மீன் அங்க ஸ்டோர்ல இல்ல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடலாம், 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. அண்ட் அவங்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க ஆன்லைன்ல போட சொல்லியிருந்தேன். அது வந்து எனக்கு 2 daysல எனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க வந்து இல்லாத ஸ்டாக் மட்டும் தான் அந்த 5% டிஸ்கவுண்ட்ல ஆன்லைன்ல போடுவாங்க. மத்தபடி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கினது வந்து இந்த பிளம்மோட ஃபேஷியல் மிஸ்ட். இது ஆக்சுவலி அங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. ஸோ அதனால நாங்க ரெண்டுத்தையும் நாங்க ஆன்லைன்ல போட்டோம். இது வந்து என் ஃப்ரெண்டுது, நான் அப்படியே வச்சிருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி பிளம்ல வந்து கிரீன் டீ வேரியன்ட் வச்சிருக்கேன். அது வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இந்த வேரியன்ட்டும் ட்ரை பண்ணலாம்னு வாங்கினேன். அதை விட இதுல ஸ்மெல் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஒரு ஸ்மெல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த
அடுத்து அடுத்து நைக்காவோட ஷவர் ஜெல் ஒன்று வாங்கியிருந்தேன். பாடி மிஸ்ட் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அங்கே ஆன்லைனில் போட்டாலே ஆஃபரில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இது வந்து அந்த ஜாப்பனீஸ் செரி பிளாசம் அந்த வேரியன்ட். இது வந்து 350 rupees. இது பிளம்மோட ஃபேஸ் மிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 360. நாங்கள் 300க்கு எடுத்தோம். அங்கே அந்த டைமில் வந்து ஆப்பில் வந்து ஆன்கோயிங் ஆஃபர் ஏதோ போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அடுத்து வந்து நைக்காவோட லாஷ் ஸ்டாக் 2 வேரியன்ட் வாங்கியிருந்தேன். இது ஈச் வந்து 199. இது ரெண்டுமே அங்கே ஸ்டோர்ல ஸ்டாக் கிடையாது. அங்கே ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருந்தது. அதை நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன். ஸோ அதனால இது அவங்க ஆன்லைன்ல 5% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து டர்ன் அப் த ட்ராமா. அடுத்து வந்து ஓடிடி ட்ராமா. இது ரெண்டுமே கொஞ்சம் பெரிய லேஷஸ் தான். எனக்கு கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா வேணும்ன்றதுக்காக வாங்கினேன். அன்னைக்கு ஆக்சுவலி எங்களோட பிளான் என்னன்னா, ஃபோரம் போறதுக்கு முன்னாடி பேக் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, மாலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். நாங்க அங்க போயிட்டு அங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மால் வரதான் பிளான். அன்னைக்கு நாங்க சண்டே போனதுனால கடை மூடி இருந்தது. எனக்கும் சண்டே தான் ஆஃப். அதனால அங்க போக முடியல. நான் அங்கதான் வந்து லேஷஸ், லேஷ் க்ளூ அதெல்லாம் நிறைய வாங்கணும்னு வச்சிருந்தேன். அடுத்தது வந்து நியூட்ரிஜினாவோட ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து இப்போ ரீசெண்டா ட்ரையல் சைஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு பெரிய சைஸ் வந்து 1000 rupees ஆகும். ஆல்மோஸ்ட் 990 or சம்திங் வந்து. அது அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால வந்து நான் இந்த மாதிரி ட்ரையல் பீஸ் எடுத்தேன். இது வந்து 370. இன்னும் நான் இதை வந்து ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணி பார்க்கல. இப்படிதான் இருக்கு. கியூட்டா ஒரு குட்டி டப்பா. இது வந்து 15 கிராம் இருக்கு இந்த பாட்டில்ல. அடுத்தது வந்து அங்க வந்து நான் எதுவும் ஐஷேடோ பேலட் எடுக்கலாமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் தான் நான் வந்து அங்க பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா அங்கேயே வந்து நிறைய ஸ்டாக் இல்ல. அங்க அதுவும் இல்லாம ஃபுல் பிரைஸ் வேற இருக்கும். நம்ம ஸ்டோர் பாட்னா ஃபுல் பிரைஸ் தான். அங்க ஆஃபர்லாம் கிடையாது. எனக்கு வந்து அங்க ஐ வாஸ் லைக், எனக்கு ஐஷேடோ பேலட் வேற வேணும். எனக்கு கொஞ்சம் பேலட் வந்து என்கிட்ட கம்மியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒண்ணு வாங்கிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அங்க வந்து ஒரு பேலட் பார்த்தேன். மார்பிள் இதுல இருக்கிற மாதிரி வேற லெவலா இருந்தது. நான் அதை தடவி அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன். நானு அது வந்து 1850 அந்த பேலட். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பை இட். ஏன்னா 1800 எனக்கு கொஞ்சம் ஓவர் பட்ஜெட்டா போற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து ஹுடா பியூட்டி செக்ஷனுக்கு வந்தோம். ஓ மை காட், எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் கையில பிடிக்கிறதே வந்து வாவ்னு இருந்தது. சோ அங்க வந்து அந்த ஐஷேடோ பேலட் எடுத்தேன். அது வந்து 5600 நினைக்கிறேன். டஸ்க் இது, அப்புறம் வந்து அந்த ரோஸ் கோல்ட் பேலட், அடுத்து அந்த குட்டி மினி அப்சஷன்ஸ்லாம் இருந்தது. அதுல வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். கையில கூட எடுக்கல. எனக்கு அவ்வளோ பயம், ரொம்ப ப்ரெஷஸா இருக்கிற மாதிரி. ஸோ அதை எடுத்து நான் ஒரே ஒரு கிளிட்டர் ஷேட் மட்டும் எடுத்து இப்படி நான் ஸ்வைப் பண்றேன். அப்படியே என்னோட ஃபிங்கர் இப்படியே போகுது. அவ்வளோ ஸ்மூத்தா பட்டரியா இருந்தது. அடுத்து இப்படி நான் இங்க என் கையில வைக்கிற ஓ மை காட் வேற லெவலா இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே நம்ம வந்து சேர்த்து வச்சு இதை ஒரு நாள் வாங்கணும் அப்படின்னு. இட் வாஸ் லைக் அ ட்ரீம் டு மீ. எனக்கு அதை கையில பிடிக்கிறதே வந்து ஓ மை காட் ஐ எம் சோ ப்ரௌட் இருந்தது. அண்ட் நான் எனக்கும் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாமே வந்து எடுத்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஷையா இருந்தது. என்ன எதுவுமே வாங்க மாட்டாங்க, ஆனா எடுத்து மட்டும் பாக்குறாங்க, நினைச்சிருவாங்களோன்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் அப்படி. அதனால நான் அதெல்லாம் பார்க்கல. பட் ஆனா சுத்தி நான் வந்து ஹுடா பியூட்டில பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படின்னு. சோ அடுத்து வந்து வெட் அண்ட் வாய்ல இருந்து இந்த மினி ஐஷேடோ எடுத்தேன். இது வந்து அந்த கிளிட்டர் ஐஷேடோ. இதோட ஷேட் வந்து ஸ்பைக். எனக்கு வந்து ஒரு லுக் வந்து ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கு வந்து நான் ஒரு கிளிட்டர் ஐஷேடோ வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். இதுல வந்து ஆல்ரெடி இன்னொரு வேரியன்ட் என்கிட்ட இருக்கு. ஹாலோகிராஃபிக் கலர் மாதிரி ஒண்ணு இருந்தது. அது வந்து நல்லாவே இல்ல. ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருந்தது. கிளிட்டர் வந்து கண்ணுல போட்டா தெரியல. அப்படியே நான் வந்து அது கீழே எதுவும் கன்சீலர் போட்டிருக்கேன், எதுவும் ஃபவுண்டேஷன் லைட்டா இருக்குன்னா அது அப்படியே வந்து ஒரே லைனா ஃபார்ம் ஆக்கி விட்டுரும். அதனால இது வந்து அங்க நான் ட்ரை பண்ண நல்லா இருந்தது. சோ அதனால இதை ஒண்ணு எடுத்தேன், இந்த குட்டியா டைனியா. அண்ட் ரிவ்யூஸும் வந்து எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போட்டிருந்தாங்க. அடுத்தது ஃபைனல் இது வாங்கினேன். இது வந்து எஸ்டே லாடரோட அட்வான்ஸ்ட் நைட் ரிப்பேர் சீரம். இது வந்து 7 ml வாங்கினேன். இருக்கிறதுலே குட்டியான சைஸ். ஏன்னா இதுல இருந்து போலாம், வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இது வந்து 1250 rupees. இது வந்து நான் ரொம்ப நாளா வந்து நான் நைக்கால வாங்கணும்னு வச்சிருந்தேன். பட் ஆனா இந்த குட்டி சைஸ் வந்து எப்பவுமே காலி ஆயிடும். பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு.
இந்த மாதிரி கல்யாணம் ஆகுற பொண்ணுங்களுக்குலாம் முன்னாடி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதை வந்து யூஸ் பண்ணுங்க ஒரு 1 மந்த் ஒரு அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சு அப்படின்ட்டு, அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அதனால நானும் ட்ரை பண்ணலாம், ஏதாவது ரிசல்ட் இருக்கா அப்படின்னு. நீங்க வேணா சொல்லுங்க, இதை மேபி நான் வந்து டெய்லி போட்டு லைக் எவ்ரி நைட் நான் அப்ளை பண்றதை வந்து வீடியோ எடுத்து அப்படியே லைவா ரிசல்ட் எதுவும் தெரியுதா அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், இல்லை நானே தனியா ரொம்ப நான் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு. இது ஒண்ணு மை மோஸ்ட் ப்ரெஷஸ். இப்போ ரீசெண்டா நான் ஸ்கின் கேர்ல வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து இது ஒண்ணுதான். அதுவும் இத்தினூண்டு பாட்டில்ல. எங்க அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, தேவையா இது அப்படின்ட்டு. கரெக்ட் தான், பட் ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இதுலலாம் வந்து எனக்கு மேக்கப் ஸ்கின் கேர் இந்த இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு. அதிசயமா பாத்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் எதுவுமே எடுக்கல. ஓகே, ஏன்னா அங்க வந்து எதுவும் ஆஃபர் கிடையாது, ஃபுல் ப்ரைஸா எடுக்கணுன்றதுனால லிப்ஸ்டிக் எதுவும் எடுக்கல. அண்ட் அங்க வந்து எல்ஏ கேர்ளோட ப்ரெஸ் பவுடர் வந்து இருக்கான்னு பார்த்தேன், ஆனா அது அங்க இல்லை. ஸோ அதனால நான் அதையும் விட்டுட்டேன். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. இதுதான் நான் இன்னைக்கு வந்து ஃபோரம்ல வாங்கினேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்து எதுவும் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இதை போடுங்க அப்படின்னு எதுவும் ஐடியா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அப்படியே அதையும் நான் வந்து போக போக ஃபிலிம் பண்ணி நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்காக. இன்னொரு அப்டேட் கொடுக்கணும்னு நினைச்சேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே அந்த என்னோட மேக்கப் கலெக்ஷன் வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஏன் இன்னும் அதை நான் ஃபிலிம் பண்ணேன்னா அது ஆக்சுவலி ரொம்ப லாங்கா போகும். எனக்கு வேற நான் ஒளறிக்கிட்டே இருப்பேன், அதனால பார்த்தேன். அண்ட் 1000 சப்ஸ் வந்தோடனே ஒரு கிவ் அவே வந்து இருக்கு. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு மைல் ஸ்டோன் கிராஸ் ஆகும் போதும் ஒரு கிவ் அவே வைக்கலாம் அப்படின்னு, லைக் 1000, 5000, 10,000 அந்த மாதிரி. இப்போ ஆஸ் ஆஃப் டுடே எனக்கு இன்னும் ஒரு 350 நினைக்கிறேன், 350 சப்ஸ் வேணும் 1000 டச் பண்றதுக்கு. ஐ கான்ட் வெயிட். ஸோ சீக்கிரம் வந்து 1000 சப்ஸ் வந்துரும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் போட்டிருக்க லிப் கலர் பாத்தீங்கன்னா லாக்மியோட 925 லிப் மூஸ் இருக்கு இல்லையா, அதுதான். இதோட ஷேட் வந்து ப்ளம் ஃபெதர். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.